தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது என்ற விதிமுறையில இருந்தாலும் கூட அதை இவ்வளவு அழகா பொதுமக்கள் மத்தியில் அவங்களுக்கு புரியுற மாதிரி மெசேஜா சொல்றாரு பாருங்க. நான் எலெக்ஷன்ல காசு கொடுப்பேன்யா, வாங்கிக்கோ, எங்களுக்கு ஓட்டு போடு என்று சொல்கிறார். பிளஸ் பாயிண்ட் அது. அதாவது தீ நன்மை செய்யும், எரிக்கவும் செய்யும் இல்லையா? கத்தி தானே, கத்தி நறுக்கவும் செய்யும், குத்தவும் செய்யும். அப்போ அப்படி நன்மை தர வேண்டிய மொபைல் இன்டர்நெட் என்பது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை தருகிறது. இப்ப சமீபத்தில் பாருங்க, சில நாட்களுக்கு முன்பு 3 சகோதரிகள் மொட்டை மாடியில் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் ஒரு கொரியன் கேம். நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்ல உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அதுல 90 லட்சம் புக்கு, 90 lakh manuscripts. இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய லைப்ரரி உலகத்தில் எங்கேயுமே இருந்தது. 12 story பில்டிங். அந்த 90 லட்சம் புக்கையும் அந்த பக்தியார் கில்ஜிங்கிறவன் நிரூபிச்சு எரிக்கிறான். நேருடைய ஒரு கோழைத்தனத்தின் காரணமாக அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது படையெடுத்து ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டு இவர் கையாளாகாம கையை பசஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு அது அப்படி போயிட்டு இருக்கு. அதனால அவர்கள் பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீரும் நம்முடைய காஷ்மீர் தான். வரலாற்று ரீதியாக, புராண ரீதியாக எல்லாம் நமக்கு தான் சொந்தம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: அம்மாவுக்கு 1000, மகள் மகனுக்கு 1000, ஆனால் தேர்தல் வந்தால் சொல்லி சிரித்த துரைமுருகன். மாணவர்கள் இணையத்தில் நேரத்தை வீணடிக்க கூடாது, பரிசோபே சர்ச்சா நிகழ்ச்சியில் மோடி அறிவுரை. நாடு முழுவதும் காலனி ஆதிக்க பெயர்கள் மாற்றம், இராணுவ நடவடிக்கை. காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாகும், ஷெபாஸ் ஷெரீப் கொக்கரிப்பு. இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தால் 18% வரி குறைப்பால் இந்தியாவுக்கு கிடைத்த புதிய வாய்ப்புகள். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக செயற்பாட்டாளர், மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதரி. வணக்கம் நவநீத். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு துரைமுருகன் அப்படின்னாலே ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசக்கூடியவர் தான். நிறைய பேசியிருக்காரு, பார்த்திருக்கோம். பாராளுமன்ற தேர்தலில் கூட அவருடைய மகன் எப்படி சொன்னாரு, பெண்கள்லாம் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், குடிமத்தங்க 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேட்டாரு. இப்ப அதே மாதிரி ஒரு நக்கலான பேச்சு துரைமுருகன் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு 1000 ரூபாய், உங்க பையனுக்கு 1000 ரூபாய், அதாவது படிக்கிற பையனுக்கு, அப்புறம் உங்க பொண்ணுக்கு 1000 ரூபாய், இப்படி நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அடுத்த மாசம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா தெரியாது அப்படின்னு அவருடைய பாடி ரியாக்ஷன்ற பாணியிலேயே நக்கலான பேச்ச பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? சர்ச்சைக்குரிய பேசுன்னு சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு பேச்சு, அவருடைய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தோடனே அதை சொல்றேன். அப்புறம் இந்த செய்திக்குள்ள வர போலாம். ஏன்னா நல்லா காமெடிக்கு நிறைய பஞ்சமே இல்லை தமிழ்நாட்டில். உங்களுக்கு எத்தனை ஹார்ட்? ஒரு ஹார்ட் தான். ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் ஆட்சி எந்த கொம்புனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அண்ணாவுடைய இதயம், பெரியாருடைய இதயம், கலைஞருடைய இதயம், இதெல்லாம் இருக்கு. அப்ப எத்தனை இதயம் தெரியல. அவருடைய இதயம் ஒண்ணு இருந்தா 4 வருமானம் தெரியல. இதுதான் பகுத்தறிவு. அது நீங்க என்ன கவனிக்கணும்னா, நான் ரசிச்சேன் அந்த பேச்சை. ஏன் ரசிச்சேன்னா, இந்த 3 பேருடைய இதயம் இருக்கின்றதுன்னு தான் சொன்னாரே தவிர 3 பேருடைய மூளை இருக்குன்னு சொல்லல அவரு. இல்லைங்களா? இப்போ உங்க செய்திக்கு வருவோம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சொல்லக்கூடிய செய்தியிலேயே பாருங்க, ஒரு ஏளனமா சிரிக்கிறார். பொன்முடி ஓசி பஸ், ஓசி ஓசி, அது வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ மக்களை பிச்சைக்காரனை போல, பூவை போல அவங்க ட்ரீட் பண்றாங்க. அவங்களுடைய துணிலே தெரியுது. ஏன்னா ஆசிஃப் இவனுடைய பாக்கில இருந்தா கொடுக்கறான் கிடையாது. இவன் கொள்ளையடிக்கிற வரிப்பணத்தை மக்களுடைய வரிப்பணத்துல எடுத்து மக்களுக்கு இலவசமா கொடுக்கறான். ஆனா சொல்லக்கூடிய திமிரு பாருங்க, ஒரு பிச்சைக்கார மாதிரி அவனை ட்ரீட் பண்ணி பெரிய ராஜா மாதிரி. அது அந்த பேச்சுல உங்களுக்கு தெரிஞ்சது. இதை கவனிக்கூடிய என்னன்னா, மக்கள் இலவசங்களுக்கு மயங்கக்கூடிய வரை இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், துபாய் இருக்கலாம், இல்ல சவுதி அரேபியா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா பெரிய அப்படியே பணம் கொழிக்கக்கூடிய நாடு, அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி
அவ்வளோ நார்வே, இதெல்லாம் ஆயில் ரிச் கண்ட்ரிஸ். அப்ப உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் விட அதிகமான ஆயில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு 3 டஜன் கண்ட்ரிஸ் இருக்கும் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அது தவிர இந்தியா மாதிரி பல கண்ட்ரிஸ் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. இப்போ கடற்கரையில போய் ரிக் போட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் இருக்கு. அப்போ உலகம் முழுக்க இப்படி எல்லா நாடுகள்ல எவ்வளவு ஆயில் இருக்கு அதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதெல்லாம் 60%னா 40% ஆயில் ஒரே ஒரு கண்ட்ரிலேயே இருக்கு. அப்ப அது எவ்வளவு பணக்கார நாடா இருக்கும். ஆனா பிச்சைக்கார நாடா இருக்கு. இன்ஃபிளேஷன் அதிகம். அமெரிக்கா வந்து தட்டி தூக்கிட்டு போறான். யாருன்னா வெனிசுலா. அது அப்படி சீரழிந்ததுக்கு காரணம் ஃப்ரீபீஸ். ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. எந்த அளவுக்கு இலவசங்களால் ஒரு நாடு வந்து இப்படி வந்து மக்கள் வந்து சோம்பேறி ஆயிட்டான். ஒன்னும் தெரியாது. பாரம்பரியமா பண்ண அக்ரிகல்ச்சர் மறந்தாச்சு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மறந்தாச்சு, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் இலவசமா கொடுத்தாச்சு ஒரு 3 ஜெனரேஷன். அப்ப இலவசங்கள் எப்படி ஒரு நாட்டை சீரழிக்கும் என்பது கண் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணம் வெனிசுலா. ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ், ஆனா பிச்சைக்கார நாடு போல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க, இலவசங்களை கொடுத்து 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 இந்த மக்கள் சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு மோசமானாலும் பரவாயில்ல, இவன் ஆட்சிக்கு வரணும். இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது பார்த்தா இப்ப கூட புதுசா ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. காலி மது பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் தராங்க அப்படின்ட்டு. ஆமா, மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு இலவச மாயையில வந்து கொண்டு இலவசம் அடிச்சு ஓடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மக்கள். ஒரு ஜெனரேஷன் அப்படி கொண்டு ஒரு ஜெனரேஷன் இல்ல, இந்த திராவிட கட்சிகள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்து அதுல இருந்து கொண்டாச்சு. இதுல நீங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பொண்ணுக்கு வந்து 1000 ரூபாய், அப்ப வீட்டுல போய் செலவு காசு கேட்க வேணாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும், எலெக்ஷன் வருது இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் தேர்தலில் எல்லோருக்கும் காசு கொடுப்போம் இல்லையா? ஓபன் ஸ்டேட்மெண்ட். தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது என்ற விதிமுறையில இருந்தாலும் கூட அதை எவ்வளவு அழகா வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி மெசேஜா சொல்றாரு பாருங்க. நான் எலெக்ஷன்ல காசு கொடுப்பேன்யா, வாங்கிக்கோ, எங்களுக்கு ஓட்டு போடு என்று சொல்கிறார். இப்ப இந்தியாவிலேயே முதலாக திருமங்கலம் ஃபார்முலா கொடுத்தது தமிழ்நாடு. வீட்டுல வந்து கதவு காலையில பார்த்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் டொப்பு டொப்புன்னு ஊழ்ந்திருக்கும். இப்படி ஃபார்முலா. அதன் பிறகு அது இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஆர்கே நகர் ஃபார்முலா, இன்னும் இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஈரோடு ஃபார்முலா. ரிசார்ட்லாம் கொடுத்தாங்களாம், ரிசார்ட் டிக்கெட் கொடுத்தாங்களாம், ஒரு கூப்பன் மாதிரி இருக்குமா, கொண்டு போய் கொடுத்தா மளிகை சாமான் 1 மாசத்துக்கு கிடைக்குமா, என்னென்னமோ சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. அப்ப மக்களை இலவசங்களுக்கு பழக்கப்படுத்தி அவன் வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி பண்ணிட்டாங்க. விலைக்கு வாங்கக்கூடிய ஓட்டை விற்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லக்கூடிய ஜனநாயகத்துடைய மாண்பை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த கழகங்கள். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் காசு கிடையாது. இந்த காசை வாங்கி கொண்டு திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என்று ஒரு ஸ்டடி பண்றான். அவங்களுக்கு மட்டும் வீட்டுல அந்த காசு வரும். எப்படியா அதுக்கு ஒரு சேனல், அந்த சேனல்ல வரும். பழைய காலத்துல வந்து வீட்டு ஜன்னல் வழியா காசு போடுறது, ரகசியமா காசு கொடுக்கறது, டோக்கன் கொடுத்து அங்க போய் வாங்கிக்கிறது எல்லாம் பழைய காலத்து ஸ்டைல். இப்போ புதுசா டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. அதனால இலவசங்களை என்னன்னா தமிழ்நாட்டில் என்ன வேணா கொள்ளடிப்போம். எத்தனை கொள்ளடிக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ கொள்ளடிச்சாலும் கடைசி அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு குவார்டர், ஒரு பிளேட் பிரியாணி, அப்புறம் காசு கொடுத்தாச்சுன்னா திரும்பி நமக்கே இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு திமிராக பேச முடிகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா. தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட திராவிட கழக கண்மணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவங்களா பானிபூரி வாயன், பானி பீரா வாயன் எல்லாம் சொல்லி கிண்டல் படுத்தக்கூடிய பீகார் மக்கள் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவன் உனக்கு கேவலமா சொல்றான், ஆனா அவன் ஒழுங்கா இருக்கான். இவங்க தான் இப்படிப்பட்ட ரவுடிகளை, விற்கக்கூடியவர்களை, ஊழல்வாதிகளை இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால
மாற்றம் வர வேண்டும் என்றால் இதுதான் இங்கதான் வரணும். மக்களை பார்த்து கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், மக்கள் சிந்திக்கணும். இன்னொன்னு, வெளிப்படையாக நாங்க வந்து காசு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கான அர்த்தம் அடுத்து எல்லா விதமான மால் ப்ராடக்ட்ஸ்க்கு நாங்க தயார் என்று இப்போதே வந்து மெசேஜ் கொடுக்கிறோம். அதனால தேர்தல் கமிஷன் உடனடியாக தலையிட்டு இவர் பேசின பேச்சுக்கு விளக்கம் கேட்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். நம்முடைய பாரத பிரதமர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்கிட்ட அவர் கலந்துரையாடல் பண்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். பரீட்சை பே சர்ச்சா அப்படின்னு அது இந்தியில அதை கூப்பிடுறாங்க. சொல்லப்போனா எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட அவரே எழுதியிருக்காரு, எப்படி மாணவர்கள் வந்து அவங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல பல மொழியில கூட மொழியாக்கம் செஞ்சிருக்கிறது பார்த்தோம். இப்போ இந்த 2026க்கான பொது தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களிடையே பிரதமர் கலந்துரையாடல் செய்யறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு, நிறைய நேரம் இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி இணையத்துல வந்து டைம் செலவழிக்காதீங்க, உங்க போக்கஸ் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு இலக்கை தீர்மானம் பண்ணுங்க, அந்த இலக்குன்றது ஒரு எட்டக்கூடிய இலக்காக இருக்கணும், அதுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 9ஆம் கிளாஸ் பாஸ், அதாவது அடுத்தது கிளாஸ் பாஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு பிக்சட் டார்கெட்டா இருக்கணும், ஆனா அது ரொம்ப கஷ்டமான டார்கெட்டா இருக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பிரதமருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக அழகா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அப்பா போல, ஒரு அப்பா தன்னுடைய பையன் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்குவார் படிப்பு மேல, அந்த மாதிரி ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அந்த பொறுப்புணர்வோடு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்பா மாதிரின்னு ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அப்பா போல இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அதுல பாருங்க, இந்த பரீட்சா பே சர்ச்சா ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சில விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுவார். இந்த முறை மொபைல் போன் பயன்பாட்டை பத்தி சொல்லியிருக்காரு. இங்க சென்னையில வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம், அனன்யா ஃபவுண்டேஷன், சிங்கேரி சாரதா மடம்லாம் சேர்ந்து 20 இடங்கள்ல வந்து இலவச மாலை நேர வகுப்பு நடக்குது. அதாவது பல பள்ளிக்கூட மாணவர்கள் வராங்க. அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்காக பெற்றோர்களுக்கான சந்திப்பு, நான் வந்து சில சந்திப்புகளுக்கு போயிருக்கேன். அங்க போகும்போது அந்த எல்லா பெற்றோர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன, வாட்ஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங், ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படி கேட்டோம்னா பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய அந்த சேலஞ்சு, ஒரு சவால், தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவோ அதை இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்கார். இல்ல என்ன சொல்றாங்கன்னா, மொபைல் போன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், மொபைல் போன் என்ன ப்ராப்ளம் இருக்கும்? உண்மையில பார்த்தோம்னா மொபைலுங்கிறது ஒரு பெரிய இன்டர்நெட், ஒரு பெரிய நாலேஜ் ஹவுஸ் மாதிரி. அந்த காலத்துல நீங்கெல்லாம் வந்து, நான் படிக்கக்கூடிய காலத்தை எண்ணி பார்க்குற, ஒரு புக்கை நீங்க போய் லைப்ரரியில் போய் தேடணும்னா அந்த புக்கை நீங்க போய் அந்த கேட்லாக் பார்த்து அந்த புக்கை எடுத்து எந்த பக்கத்துக்கு படிச்சு நோட் பண்ணி ஒரு நாள் ஆயிடும். நீங்க கூகுள்ல போய் நீங்க இந்த வேர்டை கொடுத்தோம்னா அதுக்கு 100கணக்கான 1000கணக்கான ரெஃபரன்ஸ் வரும். அப்ப எவ்வளவு சுலபமா போச்சு, ஒரு பெரிய நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன். அப்படி பயன்படுத்த வேண்டிய இன்டர்நெட்டை இன்றைய இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? மொபைல. பிளஸ் பாயிண்ட் அது. அதாவது தீ வந்து நன்மை செய்யும், எரிக்கவும் செய்யும் இல்லையா? கத்தி தானே, கத்தி வந்து நறுக்கவும் செய்யும், குத்தவும் செய்யும். அப்போ அப்படி நன்மை தர வேண்டிய மொபைல் இன்டர்நெட் என்பது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை தருகிறது. இப்ப சமீபத்துல பாருங்க, சில நாட்களுக்கு முன்பு 3 சகோதரிகள் மொட்டை மாடியில் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் ஒரு கொரியன் கேம். அந்த கேமுக்கு அடிமையா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு முதல் நாள் வந்து செய்திகள் சிந்தனைகள்ல பேசணும், தமிழ்நாட்டுல பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. எப்படி வீசுறாங்க? பெட்ரோல் பங்க்ல போனா பெட்ரோல் கொடுக்கறது இல்லை. அப்போ வண்டி வந்து பெட்ரோல் திருடி அந்த திருடப்பட்ட பெட்ரோலை வைத்து எப்படி நம்ம வந்து பாம்பு வீசணும், அதுக்கான ட்ரைனிங் யூடியூப்ல இருக்கு. அவங்க போலீஸ் வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, பண்ண முயற்சி பண்ணி கடைசி நேரத்தில் காப்பாத்திட்டாங்க. அவங்க சொல்றாங்க, சூசைட் பண்ணுவதற்கு முன்பு எதெல்லாம் சாப்பிட்டு, எப்படிப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டு சூசைட் பண்ணலாம், அந்த ஒவ்வொரு விஷயம் சாப்பிட்டோன்னு உடனே இமீடியட்டா என்ன எஃபெக்ட் வரும், அதை எதிர்கொள்வதற்கு என்ன சைட் டிஷ். நீங்க வந்து இதுக்கெல்லாம் சைட் டிஷ் மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் சைட் டிஷ் இருக்கான். இந்த விஷயம் சாப்பிட்டு உடனே இந்த சைட் டிஷ் சாப்பிட்டோம்னா அந்த எஃபெக்ட் தெரியாது, அதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். பாருங்க, ஆக்கப்பூர்வமாக மக்களை வழிநடத்துவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வருவதற்கு ஏராளமான இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. இதைத்தான் ஒரு அழகா குறிப்பிட்டிருக்கார்.
அதாவது இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட். எனக்கு என்ன வேணுமோ என்ன தெரியணுமோ அதை தவிர மற்ற தேவையில்லாத எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இன்றைய சமூக வலைத்தளங்களும் இருக்கின்றன. இது முதல் சேலஞ்ச். தேவையில்லாத விஷயம் குப்பையா வருது. குப்பையா வந்தா கூட பரவாயில்ல, மனதில் விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வருகிறது. இது ஃபர்ஸ்ட். இதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் வச்சுதான் அவர் சொல்லிப்பாரு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வரான், அப்புறம் டியூஷன் படிக்கிறான். டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவங்ககிட்ட மொபைல் இருக்காது. அப்பா அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் மொபைல் பாக்குறனே. இவங்க எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு டயர்டா இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. இவங்க 10 நிமிஷம் அப்படி நகர்த்தி ஷார்ட் பார்த்துட்டே இருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு இந்த அப்பாவை அம்மா எழுந்துச்சு பார்த்தோம்னா ஓடிட்டு இருக்கு. 10 நிமிஷம் என்பது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியல, நேரம் போறதே தெரியாது. அப்புறம் உடனே அடிச்சு இவங்க தூங்க வைக்கிறாங்க. இப்ப இதுல என்னென்ன எஃபெக்ட் பாருங்க. ஒண்ணு, தூக்கம் கெட்டு போயாச்சு. மறுநாள் காலையில 6 மணிக்கு எழுந்திருக்க, 6:15 எழுந்திருக்க 7 வரைக்கும் தூங்குறான், வேகமா ஸ்கூலுக்கு போறான், சரியா சாப்பிடுறது இல்லை, உடம்பு கெட்டு போயாச்சு. ஸ்கூலுக்கு போய் அப்படியே ட்ரௌசினஸா வருது, தூக்க கழகத்துல இருக்கான், ஸ்லீப்பி, படிப்புல கவனம் போயாச்சு. இது ஒரு பிரச்சனை. நீங்க கண்ணை நீங்க சாதாரண கண் ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு கூட அப்படி அசைஞ்சிட்டே இருக்கணும். அப்படிதான் கண் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க மொபைலையோ கம்ப்யூட்டர் படி வெறிச்சு பார்த்து கொண்டு இருக்கும்போது கண் அசையாது, மணிக்கணக்கா விஷன் ப்ராப்ளம் வருது, பிசிக்கல் ப்ராப்ளம். தேர்டு பாருங்க, கண் இப்படி சிலிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி பிரச்சனை வந்து. தேர்டு, நீங்க சாதாரண பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு ஒரு கிளாஸ் பீரியட் வச்சிருப்பாங்க. அதே காலையில போனா 45 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போக்கஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம், மேக்ஸ் ஒரு 35 நிமிஷம், அடுத்து இங்கிலீஷ், சயின்ஸ் மாத்திட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல போக்கஸ் பண்ண முடியாது. அந்த எபிலிட்டியா போயிடுது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அப்போ ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடிய திறமை இல்லை, நாலேஜ் இருக்காது, கிரியேட்டிவிட்டி போயிடும். ஏதாவது அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பெரிய எனிமி யமன் வந்திருக்கிறான் மொபைல் என்ற வடிவில். இதெல்லாம் இதுல வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, பல பேருக்கு தெரியறது இல்லை. என்னன்னா, சின்ன குழந்தைக்கு கூப்பிட்டு மொபைலை பார்த்து சோறு ஊட்டுறாங்க. இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், அங்க எழுத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல, அந்த காலத்துல வீட்லயே நிறைய குழந்தை இருக்கும். இப்போ எழுத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல குழந்தைங்களுக்கு போய் விளையாடும். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, விளையாட வைக்கிறது இல்லை, எல்லாரும் அவங்க மொபைலை கொடுத்துறாங்க. அதுல ஒரு கார்ட்டூன், இவங்களை தொந்தரவு பண்ணாம இவங்க டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. நிலா சோறு போய் மொபைல் சோறா மாறியாச்சு. இப்ப என்ன ஆகுன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து இட் கிரியேட்ஸ் a social isolation. சமுதாயத்தோடு சேர்ந்து பழகக்கூடிய தன்மை குறைந்து விடுகிறது. வேடிக்கை ஒரு ஜோக் சொல்லுவாங்க, எல்லாம் பேரம் பேத்தியெல்லாம் சேர்ந்து அவங்க பாட்டியை பார்க்க வராங்க. எல்லாம் ஊர்ல வந்திருக்காங்க, லீவு நாள்ல. எல்லாம் பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க கேக்குறீங்களா? ஒவ்வொருத்தர் அவங்க மொபைல்ல பேசிட்டு இருக்காங்க, பாட்டி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சோ இட் இஸ் கால்ட் சோஷியல் ஐசோலேஷன். சமுதாயத்தில ஒருத்தர் பழகக்கூடிய தன்மையை குறைந்து போயாச்சு. இந்த மொபைல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நாசம் அதுதான். கம்யூனிட்டி ஃபீலிங்கே வராது. நானே என் மொபைல், இண்டிவிஜுவல், அப்படிப்பட்ட எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு பெரிய இதுக்குதான் ஒரு ஆங்ஸைட்டி, அது மொபைல் மூலம் வருகிறது. இதோட பெரிய ஒரு பிரச்சனைனா, இந்த சகோதரிகளை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த மொபைல் தொடர்ந்து பழக்கப்படுத்தி அந்த எல்லாருன்னா குறிப்பா கேம் பழக்கிறவங்க என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவங்க அந்த யதார்த்த உலகத்திலிருந்து வேறுபட்டு ஒரு இல்லூஷனரி வேர்ல்டு, ஒரு கற்பனை உலகத்திலேயே இருப்பாங்க. அப்ப அந்த கற்பனை உலகத்துல அவங்களை யாரு வழி நடத்துறாங்களோ அவங்க சொல்லபடியே அவங்க அடிமை மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அடிக்ட். எனக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா பீரியட்ல மொபைல் வச்சு அடிக்ட் ஆகி அதுல மீட்டு வரதுக்கு அவ்வளவு பாடுபட்ட 2 பேர் பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அந்த பசங்களை பரவாயில்ல, 1 வருஷம் கஷ்டப்பட்டார் அந்த மொபைல் தான் அவங்களுக்கு மீட்கிறது. அப்படியே இருப்பான். நெட்வொர்க் மூலமா ஒரு கேம் இருக்கும், இங்க அவன் இன்னொருத்தன் எங்கேயோ இருப்பான், இவங்கள சேர்ந்து அந்த கேம் விளையாடுவாங்க. போன் பண்ணிட்டே நீ வாடா அப்படி சொல்லிட்டு போய் விளையாடுவான். ராத்திரி விடிய விளையாடுவான். அப்ப இப்படி அடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய எப்படி பல குறைகள் இருக்கு. மாணவ சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு கருவியாக மொபைல் போன் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இத்தனை நான் சொல்றேன். இத்தனையும் சொல்லல மோடி அவர்கள், இதெல்லாம் மனசுல அவருக்கு தெரியும்.
ஒற்றை வரையில சொல்லிட்டு போயிருக்காரு, குரல் போல. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கலந்துரையாடல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் இது வந்து பெற்றோர்களுக்கு தான் இது முக்கியமா பேசிருக்கேன். ஏன்னா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 3.5 கோடி பார்வையாளர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போது இப்போ அந்த ரெக்கார்டி இந்த ஆண்டு 2027 கிட்டத்தட்ட 4.5 கோடி மாணவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து மொத்தமா, அது ஆஃப்லைனா இல்லாம ஆன்லைன்ல மோடியுடைய பேச்சை கேட்டிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும், நடைமுறைப்படுத்தணும். மொபைல் வந்து நம்முடைய நண்பனா இருக்குமே தவிர நமது மாணவர்களுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறக்கூடாது என்கின்ற அக்கறையோடு இதை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். கர்நாடகா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு முடிவை போன வாரம் அறிவிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது செயல்படுத்தணும். என்னன்னா இரவு 7-9 மணி வரைக்கும் ஒரு அலாரம் மாதிரி வருமா, அந்த 7-9 வந்து யாரும் வந்து எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு அலாரம் மாதிரி. அதுக்கு நீங்க படிக்கணும். அதுக்காக இன்றைக்கு கூட சொல்லிருக்காங்க, சில பேர்லாம் சில ஐடியா கொடுத்துருக்காங்க. நம்முடைய அரசாங்கம் வந்து இப்போ வாட்ஸ்அப்போ அல்லது மற்ற சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் வந்து அது பண்ணக்கூடிய ஒரு மகா டேஞ்சரஸ்ல அது முக்கியமானது. ஃபேஸ்புக்கு லாகின் வந்து ஆதார் பேஸ்டு லாகின் கொடுக்கணும். அப்போ ஆதார் கார்டுல வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் வந்து 18 இயர்ஸ் கீழே உள்ளவங்க லாகின் ஆக முடியாத மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர முடியும் என்றெல்லாம் சஜஷன் கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் யோசித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூட பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. மொபைல் மாணவர்களின் நண்பனாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறவிடக் கூடாது என்ற அக்கறையோட நம்முடைய பாரத பிரதமர் அழகா சொல்லியிருக்கார். இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. 2014 மோடி அரசு பதவியேற்றிலிருந்து பல வெள்ளையர்கள் காலனி ஆதிக்க சிந்தனைகள்லாம் நீக்கிட்டு வரதை பார்க்குறோம். இந்த குடியரசு தின சுதந்திர இந்த பீட்டிங் ரிட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த இழவு பாடல்கள்லாம் நீக்கப்பட்டு தேசபக்தி பாடல்கள் சேர்க்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவுகள், குறிப்பா சொல்லணும்னா ராஸ் ஐலாண்டு, நேதாஜி ஐலாண்ட் அப்படின்றது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீப் அப்படின்றதும், ஹேப்லாக்ன்றது ஸ்வராஜ் தீப் அப்படின்றது நிறைய, அதாவது வெள்ளையர்களுடைய அந்த பெயர்கள்லாம் நிகழ சிந்தனைகளே இருக்கக்கூடாது, தேசபக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். குறிப்பா சொல்லணும்னா அந்தமான இருக்கக்கூடிய ஒரு 23 தீவுகளுக்கு வந்து பரம்பீர் சக்ரா விருது வழங்கப்பட்ட வீரர்கள் பேர்ல வச்சிருக்கிறதுலாம் பாக்குறோம். இப்போ அது மாதிரி மத்திய அரசு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, நாங்களும் அந்த மாதிரி இந்த தேசிய சிந்தனையில் ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு ராணுவத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டட அமைப்பு, சாலைகள், அதோடு இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாருக்கும் நாங்களும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பெயர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களெல்லாம் வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 226 பெயர்கள் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னா ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கல்கட்டால இருக்கக்கூடிய இடத்த வந்து விஜய் துர்க் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அது மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்திய ராணுவம். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு நல்ல அருமையான முயற்சி, பாராட்டுறேன். நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப கார்பரேட்ல வந்து ஒரு அங்க பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஊழியர்கள், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஒரு வேலையில பணம் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், பட் பணம் மட்டுமே கிடையாது. அது ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப லேட்டஸ்டா இந்த சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோட்டிவேஷனோட முக்கியமானது என்னன்னா மைண்ட் செட். மைண்ட் செட் மாறாத வரைக்கும் வந்து நீ மோட்டிவேஷன் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப மனப்பான்மையை மாற்ற வேண்டும். மைண்ட் செட் வந்து மனப்பான்மை. அப்ப இதனால வரைக்கும் நமக்கு இருந்தது என்னன்னா கலோனியல் மைண்ட் செட். வெள்ளக்காரன் 47 வந்து இந்த நாட்டை விட்டு போயாச்சு, யூனியன் ஜாக் கொடி கீழே இறங்கியாச்சு, மூவர்ண கொடி வந்தாச்சு. ஆனாலும் கூட நம்முடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே தவிர மனப்பான்மையில் நம்ம வெள்ளக்கார மனப்பான்மை இன்னும் இருந்திருக்க கொண்டிருக்கிறோம். அதை மாத்தவே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பண்ண அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணவும் இல்லை. இப்பதான் மோடி வந்த பிறகு ஓனா பண்ணிட்டே இருக்காரு. அழகா நீங்க சொன்னீங்க. நான் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அது கரெக்டா ஞாபகத்துக்கு வந்த சமயத்துல சத்குரு அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, இன்வைட் பண்றாரு. எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. எங்க 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 சொல்லி கேட்கிறாரு. துக்ளக் ரோடு. உடனே அந்த ஆன் த ஸ்பாட் பர்ஸ்ட் பண்றார். அந்த வீடியோ நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தா கிடைக்கும். அவர் என்ன கேட்கிறாங்க, துக்ளக் யார் தெரியுமா?
துக்ளக் நம்முடைய நாட்டுல நம்முடைய புத்தகங்கள்லாம் எரிச்சவன். குர்ஆன் தவிர எதுவும் தேவையில்லை, எந்த புக்கு தேவையில்லை, புத்தகங்களை எரித்தவன். பல ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான நம்பர் ஒரு சொல்லுவார், கேளு பாருங்க. 10,000கணக்கான ஹிந்துக்களை இருந்து வெட்டி கொலை பண்ணவன். அந்த பெண்கள் அவங்களுடைய மகளையோ மனைவியோ அந்த கொலை பண்ண அன்னைக்கே இன்னொரு முஸ்லீமுக்கு மனைவியாகவோ இல்லது வப்பாட்டியாகவோ அங்கதான் 4 கட்டிக்கலாமே, இல்ல அடிமை பெண்ணாகவோ இல்ல செக்ஸ் ஸ்லேவாகவோ அன்னைக்கே அதுக்கு இணங்க மறுத்தவர்களை பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பியை வைத்து அவங்க பிறப்புறுப்புல சுட்டவன் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட துக்ளக் பேர்ல ஒரு தெருவு இருக்கு, அந்த தெருவில் நீங்க வசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்லையா? நீங்க உங்க தெருவில் தார் வச்சு துக்ளக்ங்கிறத அழியுங்க, நான் வரேன் அப்படி சொல்லியிருப்பாரு. அதே இன்னொரு விஷயம் சொல்லுவார், பக்தியார்பூர் நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்ல உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அதுல 90 லட்சம் புக்கு, 90 lakh manuscripts. இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய லைப்ரரி உலகத்தில் எங்கேயுமே இருந்தது. 12 story பில்டிங். அந்த 90 லட்சம் புக்கையும் அந்த பக்தியார் கில்ஜிங்கிறவன் நிரூபிச்சு எரிக்கிறான். கிட்டத்தட்ட 6 மாசம் எரிஞ்சிருக்கு. அந்த பக்தியார் கில்ஜி அதன் பிறகு அந்த ஊர் பேரை, நாலந்தாங்கிற ஊர் பேரை பக்தியார்பூர் மாத்திட்டு போறான். இன்றைக்கு வரைக்கும் பக்தியார்பூர் தான் இருக்கு. அந்த ஸ்டேஷன் பேர், ரயில்வே ஸ்டேஷன் பேர் பக்தியார்பூர். அது பேரை மாத்த முயற்சி பண்ண போக கூட நிதிஷ்குமார் ஒத்துழைப்பு தரல, அதனால மாத்த முடியாது. இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கூகுள் மேப்ல போய் பாருங்க. அது மட்டும் இல்ல, அவங்க போகும்போது சொல்றாங்க, இந்த புத்தகங்களை எரிஞ்சால் கூட இங்க 10,000 டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த 10,000 டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 100கணக்கான புத்தகங்கள் மனப்பாடமா தெரியும். திரும்பி 10,000 டீச்சர்ஸையும் ஊரோடு எரிக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் பேர் நம்ம ஊர் வச்சிருக்கோம். இன்னும் அடிமைத்த நமக்கு போலையே, தூக்கி எறிய வேண்டாமா? இப்படி ஒரு கேட்கிறா, ரொம்ப ஆவேசமா பேசியிருப்பார். அப்ப நாட் ஒன்லி கலோனியல், இந்த நாட்டினுடைய இன்வேடர்ஸ் யாருன்னா அவங்களுடைய அடையாளங்கள் கூட நம்ம நாட்டுல இருந்து போனோம். அப்பதான் நமக்கு நம்முடைய சொந்த வரலாறு, நம்முடைய பெருமை அது நமக்கு இருக்கும். தன்மானம், மரியாதை, சுயமரியாதை அப்பதான் இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க, இந்த அபைட் பை த லார்ட் என்ற அந்த பாட்டை நீக்கினாங்க. அது ஒரு கிறிஸ்டியன் சாங். நம்முடைய நாட்டுல குடியரசு அணிவகுப்பு முடிஞ்ச பிறகு ஆர்மி ரிட்ரீட்னு சொல்லுவாங்க, திரும்பி முடிஞ்சு கடைசியா போகக்கூடிய பாசறைக்கு திரும்பக்கூடியது. அப்போ அபைட் பை த லார்ட் என்கிற கிறிஸ்டியன் சாங்ஸ் விக்டோரியா மகாராணிக்கு பாடப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு நம்ம பாடணுமா? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகி ஒரு வெள்ளைக்கார கிறிஸ்துவ பாட்டை பாடணுமா? யாரும் மாத்தல, மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மாத்தினார். அப்புறம் என்ன பாட்டு மாத்திருக்காங்க? ஐ மேரே வத்தன். நம்ம நாட்டினுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு யாரை நினைவு கூறணும்? இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் உயிர் கொடுத்தவங்க தான் அவங்க தான் நினைச்சு பார்க்கணும். விளக்கார நினைக்கணுமா? அந்த ஐ மேரே வத்தன் லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு என்னன்னா 1962 வார், சீன போர்ல உயிரிழந்த வீரர்களை பற்றி பாட்டு. அப்ப இது செய்யறதுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மோடி வர வேண்டி இருக்கிறது. டெல்லியில 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வரார். அவர் ஒரு பாதையை நடந்து போறார். நம்ம அடிமைப்பட்ட நாடு, நம்ம நாட்டை பார்வையிட வரார். அவர் போன பிறகு அந்த பாதைக்கு கிங்ஸ் வே என்று பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா? நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சாச்சு, நேரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. கிங்ஸ் வே மாத்தில நம்ம பேரை என்ன பண்ணலாம்? ராஜ்பாத், ராஜபாட்டைன்னு மாத்திருங்க. யார் ராஜா? சுதந்திரம் அடைந்த நாட்டுல ராஜாவே கிடையாது. 5ஆம் ஜார்ஜ் என்று நினைவுபடுத்தக்கூடிய அந்த ராஜ்பாத் என்கின்ற பெயரை மாத்தியதே மோடி தான் மாத்தினார். கர்த்தவ்ய பாத் மாத்தினாரு. அப்ப இதெல்லாம் நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதை நீக்குவதற்கான ஒரு பெரிய ஏற்பாடு, ஒரு பெரிய பேர் மாற்றம் இல்ல, அந்த மைண்ட் செட்டே மாறும். இந்தியாவுக்கு உள்ள நீங்க கடல் வழியா உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நுழையக்கூடிய போது இந்தியா கேட், அங்க 5ஆம் ஜார்ஜுக்கு சிலை அவங்க போனவன்னு வச்சாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 20 ஆண்டுகள் அந்த சிலை அப்படியே அங்கேயே இருந்திருக்கு, இந்தியா கேட்ல இருக்கு. அப்புறம் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுத்த பிறகு அந்த சிலை நீக்கப்படுகிறது. அதுல வெற்றிடமா இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது. மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அங்க நேதாஜி 28 அடி உயரத்துக்கு நேதாஜி சிலை அது நிறுவனத்துக்கான ஏற்பாடு ஆரம்பித்திருக்கிறது. இப்போதைக்கு உடனே லேசர்ல அந்த சிலை போல ஒரு வடிவம் இருக்கும். அது அவர் பிரதமர் செஞ்சார். இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். அதனால
முக்கியமா பாருங்க, நம்முடைய நேவி கப்பல் படையுடைய கொடியில வந்து செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் இருக்குமா? ஏன் இருக்கணும்? ஏன் எடுக்கக்கூடாது? யாருமே யோசிக்கல. அப்ப அந்த கப்பற்படை கொடியில இருந்த செயின்ட் ஜார்ஜ் கிராஸை நீக்கி அந்த இடத்துல சிவாஜியுடைய, சத்ரபதி சிவாஜியுடைய லோகோ, அதுல அந்த லோகோ ரீப்ளேஸ் பண்ணது மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பண்ணாங்க. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. பட்ஜெட் டைம் பாருங்க, வாஜ்பாய் வர வரைக்கும் என்ன டைம் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இப்ப என்ன டைம்? ஏன் சாயங்காலம் பட்ஜெட் படிப்பாங்க? லண்டன்ல காலையில 11 மணி என்னவோ அந்த டைம் தான் இங்க பட்ஜெட் ஓபன் பண்ணணும். அது அவன் பிரிட்டிஷ்காரன் வந்து நீ அவன் அடிமையா இருந்தப்ப பண்ணதே கரெக்ட். சுதந்திரம் பண்ணப்போ இது மாதிரி பண்ணணுமா? ஒரு பிரீஃப் கேஸ் அவன் வந்து வெள்ளக்கார, அதே பிரீஃப் கேஸ் அதை கூட மாத்த தோணல. இப்ப நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு ஒரு பை, நம்ம நாட்டுல மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஒரு பை, அந்த பையில எடுத்துட்டு வராங்க பட்ஜெட்டுடைய அந்த பேப்பர். அதுக்கு ஒரு பேர் கூட கொடுத்துதாங்க, இப்ப ஞாபகத்துக்கு வரல. அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க அந்தமான் நிக்கோபர் பத்தி சொன்னீங்க. நம்முடைய யூனியன் யூனிவர்சிட்டி கிராண்ட் UGC கிராண்ட் கமிஷன் அவங்க வந்து இதே போல சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து கான்வகேஷன்ல ஒரு கருப்பு கலர் தொப்பி, கருப்பு கோட்டு, இதெல்லாம் வெள்ளக்காரனுடைய சிம்பிள், மாத்துங்க. நம்ம நாட்டுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து பட்டம் பெறக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு UGC வந்து சொன்னது. எப்ப மோடிஜி வந்த பிறகு சொன்னது. ஆனாலும் கூட UGC பரிந்துரை பண்ணாலும் கூட பல வட இந்திய பல்கலைக்கழகங்கள்ல அது வந்து நடைமுறை கொண்டுட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு போன்ற இடத்துல இன்னும் பழைய நடைமுறை தான் இருக்கு. இல்ல, மருத்துவ மாணவர்கள் கூட இந்த ஹிப்போக்ராட்டிக் ஓத்துக்கு பதிலாக சுஷ்ருதா பேர்ல வந்து அந்த அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திராவிட கழக கண்மணிகள் அதுக்கு வந்து உடனே மனுவாதம், ஆரிய திணிப்பு, ஹிப்போக்ரேட் திணிப்பு இருந்தா பரவாயில்ல, மெக்காலே திணிப்பு இருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஆரிய திணிப்பு தான் கூடாது என்று பேசக்கூடிய வெள்ளைக்காருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் இருக்கிற வரைக்கும் இங்க மாறாது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பெருசா அதை மாற்ற மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. அதனால இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். முகல் கார்டன் என்பதை அமிர்த் கார்டன் என்று மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் மோடி அவர்கள் செய்ததை பார்த்து இப்ப நம்முடைய இராணுவத்திலும் இதே போல பெரிய மாற்றங்களை கொண்டு இருக்கிறார்கள். நல்ல ஒரு முயற்சி இது. என்னன்னா இது வந்து ஒரு பெரிய கலாச்சார ரீதியாக ஒரு பெரிய இன்வேஷன், கல்ச்சுரல் இன்வேஷன் சொல்லுகிறார்கள். அது நம்ம நாட்டு மேல நடந்திருக்கு. நம்ம இன்னும் அதுல மீண்டே வரல. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, பீஸா, பர்கர். சோ உணவு பழக்கத்துல கூட வெளிநாட்டினுடைய இன்வேஷன் இங்க வந்துட்டு இருக்கு. நாம வந்து வெளிநாட்டுக்காரனை போல திங்க் பண்ணணும், அப்பதான் பெருமை, அதுதான் பிரைடு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் இன்வேஷன் ஊறி போயிருக்கிறது. ஒவ்வொன்னா மாற்ற வேண்டியிருக்கிறது. அதற்கான முயற்சிகளை ஏற்கனவே மோடி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இப்போது நம்முடைய இராணுவமும் அந்த முயற்சியை தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. அதனால மக்களும் இதை புரிந்து கொண்டு நாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெயர் மாற்றத்தோடு சேர்ந்து நம்முடைய சுதேசிங்கிறது அதுதான், இந்த நாட்டினுடைய தேசிய தன்மை என்னவோ அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி சுதேசிகளாக மாறுவோம். இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய பாடமாக இதை நான் பார்க்கிறேன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அங்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு நினைவேந்தல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் போறாரு. அவர் போயிட்டு அங்க ஒரு வீரவசனம் மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்றாரு, விரைவில் ஒரு நாள்ல காஷ்மீர் பாகிஸ்தானோட இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது என்ன ஆகுதுன்னா, காஷ்மீர் சட்டப்பேரவையில காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பேசுறாரு. இந்த மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, முதல்ல அவங்க நாட்டுல எதையாவது ஒன்னத்தை வந்து நிலைநிறுத்த பற்றி பண்ண சொல்லுங்க, அவங்க நாட்டிலும் நிறைய பிரச்சனை இருக்கு, அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? காஷ்மீர் என்பது நம்ம நாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. நாம சொல்லும் போதே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படிதான் சொல்லுவோம். அந்த வெள்ளி பனிமலை, இமயமலை இருக்கக்கூடிய இமயமலை போர்த்தப்பட்ட பகுதி. மண்ணும் இமயமலை எங்கள் மலையன் பாரதியார் பாடுறார் இல்லைங்களா? இந்த நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு கவிஞர் இதுல புறநானூற்றுல வருவது வடாது பனிபடர் நெடுவரை அப்படின்னு போட்டு இமயமலை பற்றி குறிப்பு புறநானூற்றுல இருக்கிறது, அகநானூற்றுல இருக்கிறது, பல பழந்தமிழ் நூல்கள் இருக்கு. அதனால நாட்டுடைய எல்லைகளாக இமயமலை, காஷ்மீர் நாட்டுடைய எல்லை, இது எல்லா இதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த பாகிஸ்தான் சொல்றோம், PAK, பாக்,
அது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். 1937ஆம் ஆண்டு ஒரு அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கொடுக்குறான். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் பிரிந்து போய் ஒரு புதுசா ஒரு தேசத்தை உருவாக்க போறோம். அந்த தேசத்துக்கு பேர் பாகிஸ்தான். அதுல பி ஸ்டாண்ட் ஃபார் பஞ்சாப், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், கே ஃபார் காஷ்மீர். அப்ப பஞ்சாப் என்கின்ற மாகாணத்தை வெட்டி பிளந்து அதனுடைய மேற்கு பகுதியில் ஒரு பெரும்பான்மையான பகுதியை பிரிச்சு பாகிஸ்தான்ல வந்தாச்சு பஞ்சாப். ஆப்கானிஸ்தான் வரல, தனியாடா இருக்கு. இவனும் முஸ்லீம் தான், அவனும் முஸ்லீம் தான், சேரல. காஷ்மீர்ல ஒரு பகுதி அதுவும் சேரல. நேருடைய ஒரு கோழைத்தனத்தின் காரணமாக அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது படையெடுத்து வந்து ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டு இவர் கையாளாகாம கையை பசஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு அது அப்படி போயிட்டு இருக்கு. அதனால அவர்கள் பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீரும் நம்முடைய காஷ்மீர் தான். வரலாற்று ரீதியாக, புராண ரீதியாக எல்லாம் நமக்கு தான் சொந்தம். இதுல நீ கவனிக்கிறது என்னன்னா, இந்த இப்படி பாகிஸ்தான் பேசக்கூடிய அதே சமயத்துல ஆஃப்டர் திஸ் இந்த புதிய ஒப்பந்தம் இன்னும் வர ஆரம்பிக்கல, ஒரு இன்டரிம் அக்ரிமெண்ட் தான் வந்திருக்கிறது. அது வரும்போதே நம்முடைய இது நாள் வரை பாகிஸ்தான் பிடித்திருந்த காஷ்மீரை வந்து பாகிஸ்தானோடு சேர்த்து காண்பித்து இந்தியா வந்து அந்த இழந்த பாதி காஷ்மீர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இது வரைக்கும் மேப்ல காண்பித்த யுஎஸ்ஏ இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவனுடைய மேப்ல வந்து முழு காஷ்மீர் நம்முடைய இதாக சேர்த்து காண்பித்திருக்கிறார்கள். அப்பப்போ விளையாடுவாங்க, மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் காஷ்மீர் நம்முடைய இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட். அதற்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்காங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜனசங்கட முக்கியமான தலைவர். மோடி அவர்களே வந்து ஏகதா யாத்திரை அதுக்கான போனார் இல்லைங்களா. PV நரசிம்மராவ் இருந்தப்போ ஒரு சுவையான சம்பவம் ஏற்கனவே நான் CTVல சொல்லியிருக்கேன். ஆனா வாசகர்களுக்காக திருப்பி நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அவர் வந்து போய் எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார். ஐநா சபையை பேசுறதுக்கு அவர் அனுப்புறார். அவர் போன உடனே ஐநா சபை கூடின உடனே இந்த இவன் என்ன பண்ணுவான், பாகிஸ்தான்காரன் எப்ப பார்த்தாலும் என்னம்னா காஷ்மீர் பிரச்சனை சொல்லணும். இப்படி தமிழ்நாட்டில் வந்து எதுக்கெடுத்தாலும் திராவிடம் 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 பேசுறானோ அதே போல காஷ்மீர் ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லாம அவனால தூங்கவே முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் இஸ் எ ஃபெயில்டு நேஷன். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை திசை திருப்புவதற்கு இங்க பார் காஷ்மீர் நம்ம பிடிக்க போறோம், காஷ்மீர் இதான் சொல்லிட்டு இருக்கணும். உள்நாட்டிலே ஏதாவது பேச்சு, ஐநா யூஎன் கவுன்சில் அதான் பேச்சு. அப்ப அங்க போனோடனே காஷ்மீர் காஷ்மீர் அப்படி சொல்லி காஷ்மீர் எங்களுடைய பாகிஸ்தானுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அதை ஆக்கிரமித்து இவங்க பிடிச்சிருக்காங்க, நம்ம போய் ஐநா சபையில பேசுறோம். உடனே அவர் பேசி முடிச்சு உட்காந்துட்டார். வாஜ்பாய் வந்து நான் இதுக்கு பதில் கொடுக்க விரும்புறேன், பேசுங்க சொல்லுங்க. அப்ப வாஜ்பாய் சொல்றாரு, நான் எனக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பழைய காலத்து கதை ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டு பதில் சொல்றேன், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம சபாநாயகர் பார்த்து அப்படிதான் கேட்பாங்க, அத்தியக்ஷஜி சொல்லாம ப்ரொசீட் அப்படிம்பாங்க. காஷ்மீர் என்கின்ற பெயர் வர காரணமே காசியப முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட பூமி காஷ்மீர். அதனால காஷ்மீர்னு பேர் வந்தது. அந்த காசியப முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் காஷ்மீர்ல வந்து காட்டு வழியா நடந்து போகும்போது ஒரு அழகான ஆறு வருது. அந்த ஆற்றுல இறங்கி நீராடி கடவுளை வழிபடலாம் சொல்லிட்டு இறங்கி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சு நீராட போறாரு. அப்ப ஒரு பாகிஸ்தான்காரன் ஓடி வந்து ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடி போறான். உடனே ஐயோ திருட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போறான் பாகிஸ்தான்காரன் அப்படின்னு கத்துறாரு. யாரு? காசிப முனிவர். அப்படின்னு இவர் வாஜ்பாய் பேசிட்டு இருக்கும் போது அந்த பாகிஸ்தான் பிரதிநிதி எந்திரிச்சு கத்துறான், பொய் 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 பொய். உடனே வாஜ்பாய் என்னப்பா பொய், என்ன பொய்? கஷ்யப முனிவர் வாழ்ந்த போது பாகிஸ்தான் என்கின்ற நாடே இல்ல. சரி உட்காருங்க. வாஜ்பாய் சொன்னார், இனிமேல் நான் பேச வேண்டிய அடுத்த பேச்சே இல்லை, என்ன அவர் பேசி முடிச்சிட்டார், அவ்வளவுதான். அதனால கஷ்யப முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட பூமி காஷ்மீர். அந்த காஷ்மீருக்கு போது பாகிஸ்தான் நாடே இல்ல. அப்ப யாருக்கு சொந்தம்? ஐநா சபையில அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டார். சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஸ்லோகம் இருக்கு, சம்ஸ்கிருத ஸ்லோகம். அது என்ன வரும்னா, காஷ்மீர புறவாசினி, சரஸ்வதியுடைய பீடம். காஷ்மீருக்கு இன்னொரு பேர்னா சாரதா பீடம். சாரதானா சரஸ்வதி. இப்ப நம்ம தமிழ்ல எழுதுறோம் இல்லையா, தமிழ் எழுத்து, அதே போல காஷ்மீர்ல உள்ள எழுத்துக்கு பேர் சாரதா லிபின் தான் பேர். சரஸ்வதி வாழக்கூடிய இடம். ஆப்பிளுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு?
காஷ்மீர படம். ஆகவே இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீர் அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய துரதிருஷ்டவசமாக அங்கு முஸ்லிம் பெரும்பான்மையாக காரணத்தினால இத்தனை குழப்பம் வந்திருக்கிறது. ஆனால் இப்போது மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். 370 நீக்கப்பட்டு விட்டது. அந்த காஷ்மீர் மக்களும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிய நீரோட்டத்தில் கலக்க ஆரம்பித்து விட்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் நேருவால் இழந்துபட்ட பிளவுபட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும். அதற்கான நாள் வந்து கொண்டிருக்கின்றது, நம்புவோம். ஒரு 6 மாசம் முன்னாடி செய்திகள்லாம் ஒரு பரபரப்பா பேசினாங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ரீதியான அக்ரிமெண்ட், ட்ரேட் டீல் வரல, பல கோடி பல லட்சங்கள் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்திய ஊடகத்துல எதிர்கட்சிகளை பெரிய ஒரு அலப்பறையை கிரியேட் பண்ணதை பார்த்தோம். நம்மளும் வந்து அமெரிக்காவுடைய எந்த விதிகளுக்கும் நம்ம பிரதமர் வந்து பணியாமல் இதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு ரொம்ப ஒரு கண்டிப்பாக இருந்தனால அமெரிக்காவும் அப்படியே இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, ட்ரம்ப் அவர்கள் மோடியிடம் பேசி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் சாஃப்டா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மோடியிடம் பேசுறாரு. பேசி ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுது. முக்கியமான அந்த ட்ரேட் டீல் என்னன்னு பார்த்தோம்னா 50% இருக்கக்கூடிய இந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 18% குறைஞ்சிருச்சு. அப்படின்னா எவ்வளவு பெரிய வர்த்தக ரீதியான அந்த டீல்ன்றது நம்ம பார்க்கணும். முக்கியமா பிரதமர் அதுல சொல்லக்கூடியது என்ன கோரிக்கை வச்சாரா, எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அது அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 30-300 ட்ரில்லியனுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்குன்றது பியூஷ் கோயல் அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி வருவதற்கு முன்பு முதல்ல யூரோப்பியன் அந்த கவுன்சிலோட தடையில்லா வர்த்தகம் ஏற்பட்ட பிறகுதான் இது வந்திருக்கு, மதர் ஆஃப் டீல்ஸ். ஆமா, அதனால அதோட இம்பாக்டா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பயந்துருப்பார் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு உதல் வந்திருக்கும், ஒரு பயந்து போய் நம்ம கேம்ல வந்து லூஸ் ஆகக்கூடாது, எல்லாம் அமெரிக்காவில் திட்ட ஆரம்பிப்பான் இல்லையா. அப்ப வேற வழி இல்லாம கொஞ்சம் இறங்கி போவோம் என்று அவங்க தான் இறங்கி வந்திருக்காங்களே தவிர நாம வந்து இறங்கி போடலாம். ஆனா இப்ப என்ன நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாள் நீங்க சொன்னீங்களே எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் அமெரிக்காவோட போச்சு போச்சு போச்சு, திருப்பூர்ல அவ்வளவுதான், அதாவது ஒரு பெரிய டாலர் டவுன் என்று இருந்த திருப்பூர் வந்து ஒண்ணுமில்லாத வேஸ்ட் மாறி போச்சு இந்த ஸ்டாலின் முதல் கொண்டு கத்தினார். அதன் பிறகு பாருங்க பல நாடுகளுக்கு விஜயம் செய்தார், பல நாடுகளோட பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாரு. இந்த அமெரிக்கா போட்ட அந்த டேரிஃப்னால உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இந்த மாதிரி கண்ணாப்படான் சீனா முதல் எல்லா நாட்டுக்கும் போட்டார். அந்த டேரிஃப் போட்ட பிறகு எல்லா நாடுகளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கீழே குறைஞ்சது, எக்ஸப்ட் இந்தியா. நம்முடைய ட்ரேடு கூடிச்சு. அதாவது நம்முடைய ஏற்றுமதி வர அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஏற்றுமதிக்கு மாற்றாக வேற எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இதை கண்டுபிடித்து அந்த நாடுகள் ஒப்பந்தம் போட்டு அதை செஞ்சு காமிச்சிட்டார். அமைதியா இருந்து அப்ப வேற வழி இல்லாம இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதை முதல்ல பார்க்கணும். இதுல என்ன கவனிக்கணும்னா, பல ஏசியன் கண்ட்ரீஸ், இப்ப பாகிஸ்தான் இருக்கலாம், பங்களாதேஷ் இருக்கலாம், தாய்லாந்து, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு, வியட்நாம் குறிப்பா இப்போ 19%, 20%, 23% இப்படிதான் இருக்கிறது. நம்மை விட அதிகமாக தான் வரி விதிப்பு மற்ற எல்லா ஆசிய நாடுகளுக்கும் இருக்கு, நமக்கு தான் 18%. அப்ப என்ன நம்ம பார்க்கணும், இப்ப உதாரணமா வியட்நாம்ல இருந்தோ அல்லது பங்களாதேஷ்ல இருந்தோ பாகிஸ்தான் இருந்தோ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள், பொதுவாக ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவோம்னா 18%, 19%, 1% நீங்க சொல்றீங்க நீங்க. ஆனா வியாபாரம் என்ன பண்ணுவான், 1% எவ்வளவு லாபம் வரும், அத்தனை டன் வாங்கும்போது எவ்வளவு லாபம் வரும். ஆகவே அதிகமான அந்த எக்ஸ்போர்ட் வந்து நம்ம நாட்டில இருந்து போகக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பங்களாதேஷ் தான் இன்னைக்கு லீடிங். இப்ப பங்களாதேஷை விட நமக்கு வரி கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் இங்கிருந்து வாங்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா லீடிங் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் பாகிஸ்தான். சிந்து நதியில் முழுக்க பாஸ்மதி ரைஸ் தான். இப்ப அவங்களுக்கு டேரிஃப் ஜாஸ்தி, அதே பாஸ்மதி இங்கேயும் விளையுது. நாம வந்து பாஸ்மதியில இருந்து பாகிஸ்தானோட பிளேயர் கிடையாது யுஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து வரும். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து இங்கிருந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் பல அந்த ஒரு சின்ன ஒரு இது வந்து பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இது மூலம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு. செகண்ட் பாருங்க, இப்ப என்னன்னா ஹை டெக்னாலஜி இம்போர்ட் வந்து வரத்துக்காக பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் கூட வந்து நம்முடைய மோடி அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ் நாடு முழுக்க பல இடங்களை ஆரம்பிக்கணும். நீங்க டேட்டா சென்டர்ஸ்லாம் ஃபுல்லா யூஎஸ், யூகே, அதே போல யூரோப் பேஸ் தான் இருக்கும். சிங்கப்பூர், ஹாங்காங் தான் இருக்கும் மொத்தமே.
நம்ம நாட்டுடைய எல்லா வெப்சைட், எல்லா தகவல்கள் முழுக்க முழுக்க வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு சர்வர்ல இருக்கு. ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் புனேல இருக்கு, பிஎஸ்என்எல் இருக்கு. அது ஒரு சென்டர் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது. அப்ப நிறைய டேட்டா சென்டர் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இல்ல லேட்டஸ்ட். அப்ப அதெல்லாம் வந்து அதுக்கான டெக்னாலஜி இம்போர்ட், ஏர்கிராஃப்டோடைய பார்ட் இம்போர்ட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இன்னைக்கு பல அட்வான்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கு, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி ட்ரேட் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதே போல இப்ப பாருங்க, இதே இந்த எதிர்கட்சிகள் என்னெல்லாம் வந்து சொன்னாங்களோ அவங்களாம் இப்ப கத்துவான், அமெரிக்காவுடன் அடகு வைத்து விட்டது. அடுத்து பஞ்சாப் எல்லையில வந்து, பஞ்சாப்ல இருந்து டெல்லி போகக்கூடிய எல்லையில வந்து விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிப்பாங்க. விவசாயம் பாதிக்குதோ இல்லையோ ஒரு காரணம், பெரிய போராட்டம் ஆரம்பிக்கும். ஆனா தெளிவா சொல்லியிருக்கார், கிட்டத்தட்ட முக்கியமான எசென்சியல் கிரெயின்ஸ் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட லிஸ்ட் பண்ணி அது எதுக்குமே வந்து இன்சுலேட் பண்ணிருக்கும். அது வந்து பாதிக்கவே பாதிக்காது. ஸ்பைசஸ் அதெல்லாம் இது பாதிக்காது. இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுமே தவிர இதெல்லாம் அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு நம்ம இன்சுலேட் பண்ணிருக்கோம் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனாலும் போராட்டம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அல்ல பார்லிமெண்ட்ல வந்து இதை பத்தி கூச்சல் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதை வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு நல்ல முயற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $500 பில்லியன் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு வர்த்தக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உடனே எல்லாம் பண்ண மாட்டோம், அப்பப்ப பண்ணுவோம். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் முழுக்க நிறுத்திவிட்டு வெனிசுலாவிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் மட்டும் நீங்க வாங்கணும், வாங்க போகிறார்கள். இவரே அனௌன்ஸ் பண்றாரு. இப்ப எஸ்பிஐல வந்து ஒரு ஆய்வு அறிக்கை போட்டிருந்தாங்க. சப்போஸ் வந்து நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் முழுக்க நிறுத்திட்டு வெனிசுலாவிலிருந்து மட்டுமே வாங்கினோம்னா அது விலை குறைச்சி தரேங்கிறானா. அப்படி வாங்கினோம் என்று சொன்னால் 27,000 கோடி ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா செலவு குறையும் என்று ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நம்முடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வார்த்தை அப்படியே படிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே நான் படிக்கிறேன். எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அவர் சுப்ரீம் பிரையாரிட்டி. அதனால இதுல வந்து எங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நாங்க வந்து வெனிசுலாக்கு மட்டுமே போய் அமெரிக்கா மட்டுமே அப்படி இருந்து எங்களுடைய இதை பாதுகாப்பை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். டைவர்சிட்டி ஆன் அவர் எனர்ஜி சோர்சஸ் இஸ் அவர் பிரைம் இம்பார்ட்டன்ஸ். நாங்க ரஷ்யாவிலிருந்து வாங்குவோம், ஈரான்லேருந்து வாங்குவோம், வெனிசுலாந்து வாங்குவோம். அதுதான் அப்படி அர்த்தம். நீ சொல்றதுனால வெனிசுலாந்து கொஞ்சம் வாங்கிக்கிறோம், ஆனால் அவர் சோர்சஸ், எனர்ஜி சோர்சஸ் will be diversified. தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல அடுத்த நாளைக்கு கூட மீட்டிங் போடலாம். அமெரிக்காவுடன் அடகு வைத்து ரஷ்யா எண்ணெய் வாங்காம இந்த மாதிரி இந்த அடகு போன மோடி அரசே என்று பொதுக்கூட்டம் நாளைக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தெளிவா சொல்லியிருக்கு அரசாங்கம். அதே போல இது வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். பைலேட்டரல் இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட், இரு தரப்புல வந்து ஒரு தற்காலிகமாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இது வேணா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால மோடி அவர்களை பொறுத்தவரை நாட்டுக்கு எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்த போது கூட நாட்டை விட்டு கொடுக்காதவர். உக்ரைன் போர் சமயத்திலேயோ அல்லது எந்த அளவுக்கு ரஷ்யா அன்னைக்கா இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்பயும் விட்டு கொடுக்கலாம். அதனால நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கலாம். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்துக்கு உரிமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.